எக்ஸ் அண்ட் ஒய் contested in the election. ஓகேவா? 80% of voters cast their vote, no invalid vote. ஓகே, அப்போது 100%ல் 80% தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதை கவனமாக இருக்கணும். 100% வந்து பாப்புலேஷன், அதில் 80% ஓட்டர்ஸ். ஓகேவா? ஓகே, தென் நோட்டாக வரல. எக்ஸ் காட் 56% ஆஃப் தி ஓட். அப்போ எக்ஸுங்கிற ஒரு கேண்டிடேட் 56% ஓட்டு வாங்கியிருக்காரு. அண்ட் வின் பை 1440 ஓட் இருக்கட்டும். அப்போ ஒய் எவ்வளோ வாங்கியிருப்பார்? 44% வாங்கியிருப்பாரா? கரெக்ட், ஃபைன். இப்போ ஸோ எக்ஸ் எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு? 1440. எவ்வளோ பர்சன்டேஜ்? 12%. அப்போது 12% ஓட்டர்ஸ் ஈக்குவல் டு 1440. 100% ஓட்டர்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இது 12, இது வந்து 12 வரும். எக்ஸ் ஈக்குவல் டு 12,000. சாய்ஸில் இருக்கா? எஸ், ஆப்ஷன் பியில் இருக்குது. இதுதான் ஆன்சர்னு தோணும், ஆனால் அது ஆன்சர் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம இப்போ கண்டுபிடிச்சோமே 12,000, இது வந்து 80% ஆஃப் தி பாப்புலேஷன். ஓகேவா? 80% ஆஃப் தி பாப்புலேஷன் 12,000. அப்போ 100% எவ்வளோன்னு கேட்கணும். ஏன் நான் கொஸ்டினில் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இந்த ஓட்டர் லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. 80% ஓட்டு பண்ணியிருக்காங்க, 20% இல்லை, அவங்க வரல, ஆப்சன்ட். ஓகேவா? ஸோ நம்ம வந்து உண்மையான 100% கண்டுபிடிக்கணும். ஸோ இது 4, இது 5, இதை கட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15,000 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ.